Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். நம்ம போன வீடியோல என்ன பார்த்தோம்னா simple present tenseல positive sentences வந்து பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல வந்து simple present tenseல negative sentences பத்தி பார்க்க போறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு, நிகழ்காலத்துல நடக்கிறதோட செயலை வந்து மென்ஷன் பண்றதுக்கு தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்றோம். இப்போ அதுல நெகட்டிவ் சென்டென்சஸ்னா என்னதுன்னா, இப்போ நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை சொல்றது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, நான் விளையாடவில்லை, அவர்கள் சமைக்கவில்லை, அவர்கள் சாப்பிடவில்லை, அந்த மாதிரி. இப்போ சாப்பிடுகிறார்கள், இப்ப அவர்கள் சாப்பிடுகிறார்கள் அப்படின்னா நிகழ்காலத்துல நடக்கிற பாசிட்டிவ் சென்டென்சஸ். இப்போ அவர்கள் சாப்பிடவில்லைன்னா நிகழ்காலத்துல நடக்கிற நெகட்டிவ் சென்டென்சஸ். அதை நம்ம மென்ஷன் பண்றதுதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்சஸ். இப்போ நமக்கு நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லி வந்தாலே வந்து ரெண்டு ஆக்சிலரி வெர்ப் வந்து கண்டிப்பா வந்து ஒன்னு டூ, இன்னொன்னு டஸ். ஒன்னு டூ, இன்னொன்னு டஸ். இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து நம்ம சப்ஜெக்ட பொறுத்து வந்து மாத்தி எழுத போறோம். இப்போ அது என்ன சப்ஜெக்ட், அப்புறமா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். நெகட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எழுதியிருக்கோம். இப்போ சப்ஜெக்ட பொறுத்து ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ரெண்டு டைப்பா வந்து வரும். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வந்து நமக்கு ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் நம்ம வந்து டூ யூஸ் பண்ணணும். டூக்கு அப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால நாட் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறமா வெர்பு வந்து பேஸ் ஃபார்ம் அல்லது ப்ரெசன்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம், அதுலயே இருக்கணும். அதாவது பிளே, குக், ஈட் அந்த மாதிரி வந்து நமக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம்ல அதுலயே இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹி, ஷீ, ஈட், நேம். இப்போ நேம் வந்து எந்த பர்சன் நேமா வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இந்த 4 சப்ஜெக்ட்ல எதுனா ஒரு சப்ஜெக்ட் வந்து இருந்துச்சுன்னா நம்ம சப்ஜெக்ட் அப்படியே எழுதிட்டு டஸ் யூஸ் பண்ணணும். இந்த சப்ஜெக்ட்ல வந்தா என்ன யூஸ் பண்ணணும்? டஸ். அதுக்கப்புறம் இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறமா வெர்பு வந்து வெர்பு கூட நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல ஹி, ஷீ, இட், நேம் நேம்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஒன்னு எஸ் சேர்ப்போம் அல்லது இஎஸ் சேர்ப்போம், அப்படி இல்லைன்னா ஐஇஎஸ் சேர்ப்போம். இங்க வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. வெர்போட பேஸ் ஃபார்ம் அல்லது ப்ரெசன்ட் ஃபார்ம்ன்றத அப்படியே எழுதுனா போதும். ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, வெர்பை உடைச்சுதான் நம்ம டஸ்ன்ற வார்த்தையை வெளியில எடுத்துட்டோம். அப்ப அதோட பேஸ் ஃபார்ம் மட்டும்தான் அப்படியே இருக்கும். இப்ப இந்த டஸ்இன்ட் அப்படின்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா டஸ் பிளஸ் நாட் அப்படின்னு எழுதலாம். டஸ்ன்னு எழுதலாம் அல்லது டஸ் பிளஸ் நாட் அப்படின்னு எழுதலாம். இது இப்படி சொன்னீங்கன்னா டஸ்இன்ட் அப்படின்னு சொல்லணும். இதை ரீட் பண்ணும்போது டஸ்இன்ட். இது வந்து டஸ் பிளஸ் நாட். இந்த ரெண்டு டஸ் பிளஸ் நாட்டை வந்து தான் டஸ்இன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சிம்பிளா. அதே மாதிரி டூ பிளஸ் நாட்டை தான் டோன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இங்க ஏன் டூ யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வேர்ட் எடுத்துக்கோங்க. ஸ்பீக்குன்னு இருக்கு. ஸ்பீக்க வந்து இது வந்து ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம் அல்லது பேஸ் ஃபார்ம். இதை நம்ம உடைக்கும் போது என்ன வரும்னா டூ பிளஸ் ஸ்பீக். புரியுதா உங்களுக்கு? ஐ, வி, யூ, தேக்கு ஏன் டூ வருது அப்படின்னு சொன்னா, அங்க வந்து நம்ம எழுதுற வெர்பு வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல என்ன எழுதுவோம்? ஸ்பீக் அப்படின்னு தான் எழுதுவோம். ஐ, வி, யூ, தேன் வந்தா ப்ரெசன்ட் ஃபார்ம்ல நம்ம வெர்போட எஸ் சேர்க்க மாட்டோம், வெறும் ஸ்பீக் தான் எழுதுவோம். ஸ்பீக்கை நம்ம பிரிக்கும் போது டூ பிளஸ் ஸ்பீக் தான் ஸ்பீக். டூன்ற வார்த்தை வந்து நம்ம ஸ்பீக் அப்படி எழுதுனா எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது, அப்படியே வரும். டூ பிளஸ் ஸ்பீக்னா ஸ்பீக் தான். இப்போ இதே இது
he, she, eat, அப்புறம் நேம் இதெல்லாம் சப்ஜெக்டா வந்துருந்துச்சுன்னா இப்ப நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல எல்லாம் எழுதுவோம் எஸ் சேர்த்து எழுதுவோம் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்த்து எழுதுவோம். இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா டஸ்ன்றத வெளியில எடுத்துடுறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், பிளேஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இப்ப he plays, she plays, it plays. இப்போ ஒரு நேம் வந்து இருந்துச்சுன்னா மாலா பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லி எழுதுவோம். இப்போ அதே இது பாருங்க, பிளேஸ்ன்னு சொல்லி இப்ப எழுதி பார்க்கலாம். பிளேஸ்ன்றத பிரிச்சிங்கன்னா எஸ் வந்திருக்கு பாத்தீங்களா, அதனால என்ன எழுதுவோம்னா இது உடையும் போது டேஸ் பிளஸ் பிளே, டஸ் பிளஸ் பிளே தான் என்ன ஆகுது பிளேஸ். இத உடைச்சா டஸ் பிளஸ் பிளேன்னு வரும், இத உடைக்காம அப்படியே எழுதுனா பிளேஸ். சோ வந்து நம்ம டஸ் வந்து வெளியில எடுத்துட்டோம். சப்ஜெக்ட் எழுத போறோம், டஸ்ன்றத எழுத போறோம். இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் எழுதுறோம். அப்ப இங்க நமக்கு டஸ் வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கும், பேஸ் ஃபார்ம் தான் நமக்கு வந்து இருக்கும். அதாவது பிரசன்ட் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல வந்து அப்படியே வரும், எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாம. அதனாலதான் இங்க வெர்பு வந்து அப்படியே எழுதுறோம். உங்களுக்கு இதுல வந்து எந்த கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அப்புறமா நமக்கு இன்னும் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வாங்க எக்ஸாம்பிள் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, நான் படிக்கவில்லை, நான் படிக்கவில்லை. நான் படிக்கிறேன்னா என்ன அர்த்தம், பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நான் படிக்கவில்லை, நான் படிச்சுக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப இது நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நான் அப்படின்னு சொல்லி வருது, நான் அப்படின்னா என்ன அர்த்தம், ஐ. அப்ப இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், இந்த ஸ்ட்ரக்சர் தான். ஐ, நானுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க, சப்ஜெக்ட்ன்ற இடத்துல ஐ போட்டாச்சு. இப்போ அப்புறமா என்ன எழுதணும், ஐ வந்ததுனால ஆக்சிலரி வெர்பு என்ன வரும், டு. அதுக்கப்புறமா என்ன எழுதணும், நாட். ஏன் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ், நாட். இப்போ வெர்பு என்னது நமக்கு, படிக்கவில்லை. அப்ப என்ன சொல்லுவோம், ஸ்டடி. அவ்வளவுதான், சிம்பிளா எழுதிட்டோம் பாருங்க. ஐ டு நாட் ஸ்டடி அல்லது ஐ டோன்ட். டூன்றதுக்கு பதிலா டோன்ட்ன்றத நம்ம போட்டுக்கலாம். நான் படிக்கிறேன்னா ஐ ஸ்டடின்னு எழுதுவோம். இப்ப நான் படிக்கவில்லைன்னா ஐ டோன்ட் ஸ்டடி, ஐ டோன்ட் ஸ்டடி. சிம்பிளா வந்து ஈஸியா இருக்கா இப்ப நமக்கு நெகட்டிவ் சென்டென்சஸ் மேக் பண்றதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம், அவர்கள் கோவிலுக்கு செல்லவில்லை, அவர்கள் கோவிலுக்கு செல்லவில்லை. அவர்கள் கோவிலுக்கு செல்கிறார்னா பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ்ன்றதுனால அவர்கள் கோவிலுக்கு செல்லவில்லை. அவர்கள் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், தே. அப்ப மறுபடியும் இந்த ஸ்ட்ரக்சர் தான். இப்போ தே, அவர்கள் அப்படின்றது பதிலா என்ன பண்ணணும், தே. தே, தே வந்தா என்ன ஆக்சிலரி வெர்பு வந்துரும், டு. டு. நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் போடுறோம். இப்போ இங்க வந்து வெர்பு வந்து நமக்கு என்னது, செல்லவில்லை. வெர்பு வந்து நமக்கு கண்டிப்பா பிரசன்ட் ஃபார்ம்ல அப்படியே எந்தவித சேஞ்சஸும் இல்லாம வரப்போகுது. செல்லவில்லைன்றத என்ன சொல்லுவோம், கோ. இப்போ கோவிலுக்குன்றது மிச்சம் இருக்கு. அதுக்கடுத்து என்ன எழுதணுமோ அதை அப்படியே எழுதணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், ஆக்சிலரி வெர்ப், நாட் போட போறோம், வெர்ப் எழுத போறோம். அப்புறம் எனி அதர் சென்டென்சஸ் இருக்கோ அல்லது எனி அதர் வேர்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம எழுதிடலாம். கோவிலுக்குன்றதுனால என்ன எழுதணும், டு டெம்பிள். அவ்வளவுதான், ஈஸியா வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். தே டு நாட் கோ டு டெம்பிள். அப்படி இல்லைன்னா டு நாட்டுக்கு பதிலா என்ன போடலாம்னு சொல்லியிருக்கோம், டோன்ட். தே டோன்ட் கோ டு டெம்பிள். பாருங்க ஈஸியா வந்து மேக் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
நீங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு பார்த்தா வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எல்லா டென்சஸும் நமக்கு உள்ள வரும்போது கொஞ்சம் வந்து குழப்புற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க மறுபடியும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த மாதிரி தமிழ்ல எழுதிட்டு நீங்க இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா தெரியும். அதனால சொல்றேன், மறுபடியும் இங்கிலீஷை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பனா நம்மளும் வந்து ஈஸியா சரளமா வந்து ஆங்கிலத்துல வந்து பேச முடியும். வாங்க இப்ப அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் குதிக்கவில்லை அப்படின்னாலே என்னது? குதிக்கிறான்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ், குதிக்கவில்லை அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ இதுக்கு என்ன ஃபார்ம் எழுதணும்? அவன்னா என்னது? ஹி. அப்போ இந்த ஃபார்மும் இந்த ஸ்ட்ரக்சரும் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அவன் அப்படின்றதுக்கு என்ன எழுதணும்? ஹி டஸ். அப்புறமா நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட். வெர்பு என்னதுங்க? குதிக்கவில்லை. அப்போ ஜம்ப். அவ்வளவுதான், ஈஸியா மேக் பண்ணியாச்சு பாருங்க. he does not jump அல்லது he doesn't. he does not jump அல்லது he doesn't jump. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவள் சென்னைக்கு போகவில்லை. அவள் சென்னைக்கு போகவில்லை. அவள் அப்படின்னா என்னது? ஷி. அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ண போறோம். அவள்ன்றதுக்கு பதிலா என்ன எழுதணும்? ஷி. ஷி. he she it வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? டஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட். போகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன வரும் நமக்கு? பிரசன்ட் ஃபார்ம்ல கோ. சென்னைக்கு அப்படின்னு இருக்கு. அப்ப டு சென்னை. இப்போ டஸ் நாட்டுக்கு பதிலா என்ன எழுதலாம்னு சொல்லியிருக்கோம் நம்ம? டஸ்இன்ட். பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்து நம்ம பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. சிம்பிள். ஐ வி யூ தேன் வந்தா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னமோ அந்த சப்ஜெக்ட் எழுத போறோம். ஆக்சிலரி வெர்ப் வந்து ஐ வி யூ தேன் வந்தா டூ போட போறோம். அப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் போட போறோம். அப்புறமா வெர்பு வந்து பேஸ் ஃபார்ம் அல்லது பிரசன்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதுல அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம இங்கிலீஷ்ல வந்து மாத்தி எழுதிட்டா சூப்பரா வந்து மேக் பண்ணிட முடியும் நம்மளாலையும். சென்டென்சஸ் ரொம்ப ஈஸியானது. இது ஹீ ஷி இட் நேம்லாம் வந்தா என்ன எழுதியிருக்கோம்? சப்ஜெக்ட் இதுல எந்த சப்ஜெக்ட் வருதோ அதை எழுதிட்டு இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு என்ன ஆக்சிலரி வெர்பு வந்து வரணும்? டஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட். வெர்பு வந்து கண்டிப்பா வந்து எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஇஎஸ்ஓ சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வெர்பை வந்து பிரிச்சுதான் டஸ்ன்றத வெளில கொண்டு வந்திருக்கோம். அதனால பேஸ் ஃபார்ம் அல்லது பிரசன்ட் ஃபார்ம்ல தான் வந்து நமக்கு வெர்பு இருக்கும். அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன சென்டென்சஸோ என்ன வேர்ட்ஸோ கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுனா ஈஸியா வந்து நம்மளாலையும் நெகட்டிவ் சென்டென்சஸ் வந்து மேக் பண்ண முடியும். கண்டிப்பா இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா வந்து நம்மளாலையும் வந்து இங்கிலீஷ்ல சரளமா வந்து பேச முடியும். இப்போ வாங்க இதுல இருந்து சின்னதா வந்து ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்சஸ்ல இருந்து ஒரு சின்ன டெஸ்ட் இப்போ எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னது? அவன் கிரிக்கெட் விளையாடுவதில்லை. அவன் கிரிக்கெட் விளையாடுவதில்லை. அப்போ அவனுக்கு என்ன எழுதுவோம் நம்ம? ஹீ. பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இப்ப நம்ம ஹீ போட்டிருக்கோம். அப்ப என்ன ஆக்சிலரி வெர்பு வரணும்? டஸ். சிம்பிள். நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் போடுறோம்.
வெர்ப் என்னது நமக்கு விளையாடுவதில்லை. அப்ப என்ன எழுதணும்? பிரசன்ட் ஃபார்ம்ல விளையாடுவதில்லைக்கு பிளே. கிரிக்கெட் அப்படின்றத அப்படியே எழுதிடலாம். கிரிக்கெட். He does not play cricket. அவன் கிரிக்கெட் விளையாடுவதில்லை. நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் வருவதில்லை. அவர்கள் வருவதில்லை. அவர்கள்னா என்ன எழுதுவோம் நம்ம? தே. தே வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் வரணும்? டு. டோன்ட்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா டு போட்டு நாட் போடலாம். வருவதில்லை என்ன சொல்லுவோம்? கம். சப்ஜெக்ட், ஆக்சிலரி வெர்ப், நாட், அப்புறமா வெர்ப். நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் எனக்காக காத்திருப்பதில்லை. அவர்கள் எனக்காக காத்திருப்பதில்லை. அவர்கள், அவர்களுக்கு என்ன எழுதுவோம் நம்ம? தே தான். தே. தே வந்தா என்ன போடணும்? டு. டு போட்டு நாட் போடலாம். அப்படி இல்லைன்னா டோன்ட்னு எழுதலாம். வெர்பு காத்திருப்பதில்லை. அப்ப காத்திருப்பதற்கு என்னது? வெயிட். எனக்காக அப்ப ஃபார் மீ. பாருங்க, இப்ப நம்ம ஈஸியா வந்து நம்மளாலையும் வந்து சென்டென்சஸ் வந்து மேக் பண்ண முடியுது. திருப்பி திருப்பி நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நம்மளாலையும் வந்து ஆங்கிலம் சரளமா வந்து பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.